அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறத நீங்களும் நானும் நன்கு அறிவோம். யோவான் 5:39. அப்ப நித்திய ஜீவன் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்ற காரியங்களை எல்லாம் யோவான் 5:39 நாம் வாசித்து அறிகிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். நாம் முன்னமே சொன்னது போல பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கிற கருப்பொருளிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தந்திரம் உள்ளதா இருந்தது. மனுக்குலம், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் கரைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே நிலைநிற்கத்தக்க விதமாய் சத்துருவானவன் இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி அதன் மூலமாய் தனக்கு ஜெயத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த 3வது அதிகாரத்தில தான் பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரியாய் மாறுகிறான் என்கிற வெளிச்சத்தையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 நாம் ஏற்கனவே வாசித்து தியானித்தது போல, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். ஆக இந்த 3வது அதிகாரத்திலே மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி முதல் பகுதியிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தியானிக்கலாம். இந்த 3வது அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கும்போது சர்ப்பமானது எவ்வளவு தந்திரம் உள்ளதா இருக்கிறது என்பதை கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. ஏதோ ஏதேன் தோட்டத்துல காண்பித்து கொடுக்கிறார் என்று மாத்திரம் சொல்லிவிட்டு போக முடியாது. புது உடன்படிக்கையின் சபையிலையும் இந்த சர்ப்பமானது காண்பித்து கொடுக்கப்பட்டது. நாம் அறிந்திருக்கிறபடி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று அங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சபை எச்சரிக்கிறார். அப்போ ஏதேன் தோட்டத்திலே நடந்த வஞ்சனையானது புதிய ஏற்பாட்டு சத்தியங்களிலே புது உடன்படிக்கையின் சபைக்கு தெரியப்படுத்தப்படுகிறதனுடைய முகாந்திரம் என்ன? புது உடன்படிக்கையின் சபையும் அப்படிப்பட்ட வஞ்சனைக்கு உட்பட்டு கிறிஸ்துவை விட்டு விலகிவிடக் கூடாது. கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று அவர்களுடைய மனது கெடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த வஞ்சனையை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்ட சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை புது உடன்படிக்கையின் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஆக இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயும் சிலுவையை பற்றிய உபதேசம் இடம்பெற்றிருக்கிறது. இதுல விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, சர்ப்பமானது இங்கே பொய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். ஆனால் சர்ப்பமானது என்ன சொல்லுகிறது? சாத்தானானவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் சாவதில்லை, சாகவே சாவதில்லை என்று 4வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான். என்றைக்குமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையாக செயல்படுவான். ஆகவேதான் இயேசுவானவர் பிசாசை குறித்து அக்காலத்து மக்களிடத்திலே சொல்லும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் என்ன செய்கிறானா? கொலை பாதகனாய், மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி அவனை பொய்யனும் பொய்க்கு பிதா என்றுமாய் கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் துவக்கத்தில் பார்க்கிறோம், இங்கே பிசாசானவன் பொய் சொல்லுகிறான்.
இன்னொரு இடத்துல சொல்ல போனா பாதி உண்மை, ஆனா பாதி பொய். நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள்ங்கிற அந்த ஒரு உண்மையை சொல்லிட்டு மற்றவற்றிலே பொய்யை அவன் கூறுகிறான். சாகவே சாவதில்லை என்று சொன்னான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அந்த தந்திரத்தினுடைய காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ளும் போது புதிய ஏற்பாட்டு சபையானது இத்தகைய தந்திரத்திற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தை உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல சாத்தானுடைய சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை குறித்து, சர்ப்பம் எவ்விதமாய் வஞ்சிக்கும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து எந்த சபையோடு பேசுகிறார் தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபையோடு பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிற அப்படிப்பட்ட உத்தம சபையினிடத்திலே இதை காண்பித்து கொடுக்கிறார். அப்ப நம்ம இதை விளங்கிக் கொள்ளணும். என்னவென்றால், அப்ப நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். புது உடன்படிக்கையின் சத்தியத்திலே, சிலுவை பற்றிய உபதேசத்திலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின் துவக்கமானது அங்கே காண்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையின் சபைக்கு காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அது அதற்காக மாத்திரல்ல, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல. அந்த ஜாக்கிரதையை நீங்க வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால், அதே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பிற்பாடுதான் சொல்றாரு, ஆகிலும் சர்ப்பமானது. அவனால கவனிங்க, ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ளே இருக்கிற சபை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மணவாளன் ஆகிய கிறிஸ்து, மணவாட்டி ஆகிய சபை, ரெண்டு இணைஞ்சிருக்கு. ஒப்பு வைக்கிறேன், அதுக்காக நான் தேவ வைராக்கியம் கொள்ளுகிறேன். அப்ப நேமிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டது சபையானது மணவாளன் ஆகிய கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட மணவாட்டி. அதனாலதான் ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கும்போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார் என்கிற சத்தியத்தை குறித்த வாக்கியத்தை கவனிக்கிற. இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல காண்பித்து கொடுக்கிறார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அதை தொடர்ந்து 32ஆம் வசனத்துல சொல்றார், எபேசியர் 5:32, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையும் பற்றி சொல்லுகிறேன் என்று பேசுகிறார். அப்போ இணைக்கப்பட்ட இந்த 2 பேரும், ஆதாமும் ஏவாளும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? இணைக்கப்பட்ட மணவாளனாகிய கிறிஸ்துவும் அவருடைய சபையாகிய மணவாட்டியும் என்கிற அந்த கோணத்தை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த தந்திரம் காண்பிக்கப்படுகிறது. ஏன்? பிரிக்கப்பட்டு விடக்கூடாது, கரைபட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆக இங்கேயும் கர்த்தருடைய வேதம் சிலுவை பற்றிய உபதேசத்துல கர்த்தருடைய சபையானது நிலைத்திருக்கும்படிக்கு இந்த தந்திரத்தை காட்டி சபையை எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் இல்ல, சபையினுடைய அமைப்பை காண்பித்து கொடுக்கிற இடத்திலேயும் இந்த சம்பவம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் துவக்கத்திலே இந்த வஞ்சிக்கப்பட்ட சம்பவம் காண்பிக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாய் இருக்க வேண்டும். எண்ணத்தினால் எனில், பாருங்க, சபையினுடைய அமைப்பை, புது உடன்படிக்கையின் சபையின் அமைப்பை ஒழுங்குபடுத்துகிற இடத்திலும் கூட அவர் எதை தான் கொண்டு வர்றாருன்னா, ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த வஞ்சனையை காண்பிக்கிறார். ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட விதத்தை காண்பிக்கிறார். எண்ணத்தினால் எனில், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், அழகா சொல்றார். பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டாள் என்று அங்கே காண்பிக்கிறார். எதற்காக? புது உடன்படிக்கையின் சபை எப்படிப்பட்ட லட்சணத்தோடு இருக்க வேண்டும்,
சபையிலே நடக்க வேண்டிய காரியங்களை காண்பிக்கிறார். எது நடக்கக்கூடாது என்பதற்கு, எது நடந்துவிடக் கூடாது என்பதற்கும் ஏதேன் தோட்டத்து சம்பவம் காண்பிக்கப்படுகிறது. எது நடக்க வேண்டும் என்பதற்கும் ஏதேன் காண்பிக்கப்படுகிறது, ஏதேன் தோட்டத்து சம்பவம் காண்பிக்கும். அப்போ இது எல்லாமே புது உடன்படிக்கையின் சபைக்கு எச்சரிப்பாக, ஆலோசனையாக, படிப்பினையாக காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, வேதத்துல இனி நடக்க போகிற, அதாவது உயிர்த்தெழுதல், சபையுடைய அமைப்பை மட்டும் காமிச்சு கொடுக்காம சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு பாருங்க, அங்கேயும் எப்படிதான் காமிச்சு கொடுக்கிறாருன்னா, அதுலயும் ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லும் போது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இது ரெண்டு விதமா அறியப்பட வேண்டும். ஒன்று, இந்த பூமியிலே வேதத்தில் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்ட பிற்பாடுதான், வஞ்சிக்கப்படும் போதுதான், மனுஷன் தவறு செய்யும் போதுதான், சர்ப்பத்தினுடைய தந்திரத்திற்கு உள்ளாகி வஞ்சிக்கப்பட்டு ஆத்துமாவிலே மரணத்தை சந்திக்கிற சமயத்துல தான் அங்கே மரணம் எல்லாருக்கும் உரியது போல ஆகிவிட்டது. அதனாலதான் நம்முடைய அந்த மரணத்தை, அந்த பழைய மனுஷனுடைய மரணத்தை அவர் பரிகரித்து என்றென்றைக்கும் கர்த்தரோடு யுகாயுகமாய் ஜீவிக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் காட்சியை கிறிஸ்து மூலமாய் நீங்களும் நானும் பெறுகிறோம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதான் 1 கொரிந்தியர் 15:22 பார்க்கிறோம். அப்ப இக்காலத்திலே சபை இருக்க வேண்டிய லட்சணத்துக்கும் அவர் எதைத்தான் காண்பிக்கிறார்? ஏதேன் தோட்டத்து சம்பவத்தை காண்பிக்கிறார். மறுமையிலே கர்த்தரோடு இருக்கிற பூமியிலையும் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அனுபவிக்கிறதற்கும், மறுமையிலையும் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்குள்ளவர்களாய், முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருப்பான் என்று வேதத்திலே வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, அப்படிப்பட்ட ஒரு பங்குள்ளதலுக்கும் இந்த ஆதாமினுடைய காட்சி காண்பிக்கப்படுகிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்கிற வெளிச்சம் காண்பிக்கப்படுகிறது. ஆக இந்த ஆதாம், ஏவாள் இவர்கள் இந்த ஏதேன் தோட்டத்தில் வஞ்சிக்கப்பட்ட இந்த கான்செப்ட் ஆனது புது உடன்படிக்கைக்கு எச்சரிப்பாக, படிப்பினையாக, ஆலோசனையாக காண்பிக்கப்பட்டு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, முடிவிலே நாம் எல்லாரும் மறுரூபமாவோம் என்பதற்கும் இதையே சாட்சியாக வைக்கிறார். என்றால் இந்த மனுஷன் மூலமா தான் ரெண்டு விதமான மரணமும் வந்துச்சு. சரீர மரணமும் இந்த மனுஷன் மூலமா தான் வருது, ஆத்ம மரணமும் யார் மூலமா தான் வருது? இந்த மனுஷன் மூலமா தான் வருகிறது. இதை நாம் திட்டவட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுல இன்னும் நம்ம சில சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். அது என்ன? அது என்ன? 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப இங்கே 3 விதமான இச்சைகள் காண்பிக்கப்படுகிறது. நல்ல ஞாபகம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, அந்த கனி புசிப்புக்கு நல்லதுன்னு அவர் சொல்லல. அங்க அப்படி இல்லை, விருட்சம். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே உங்களோட சொல்லுவேன், கனியை கட் பண்ணாதீங்க, விருட்சத்தை அசைச்சிருங்க. நீ நிறைய இடங்கள்ல பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, வேண்டான்னு சொல்லல, நல்லது, ஆனா பூரணத்துக்குள்ள வந்துருங்க. கோபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? ஒரு கெட்ட கனியை கட் பண்றாங்க. பொறாமையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? பணாசிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? இப்படி ஒவ்வொரு கனியை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா காலாகாலமா கட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எதை அசைக்க வேண்டியது இருக்கு? ஆணி வேறையை அசைக்க வேண்டியது. விருட்சம் தான் இப்ப பெரிய காரியம். நல்லா கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமே மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, இதோ மரங்களின் வேரருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கு. இதோ கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. கனி அருகேவா? இல்ல. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அடுத்த காட்சி தான், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் சொல்லி அந்த வசனத்துடைய பின்பகுதியில கவனிக்கிறோம். அப்ப கோடரி எங்க வைக்கப்பட்டிருக்கு?
வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வேற வெட்டுறதுதான். இப்ப விருட்சத்துலதான் அவர் கை வைக்கிறார். விருட்சம் தான் ஃபர்ஸ்ட். விருட்சத்தின் கனியல் அங்கேயும் பார்க்கிறோம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது. அப்படி நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப ஆதியாமத்தின் துவக்கத்துல மனுக்குளம் வீழ்ச்சி அடைகிற இடத்துக்கும் முக்கிய காரணம் விருட்சம் தான். புதிய ஏற்பாட்டிலையும் எதை காலி பண்றதுக்காக ஒரு ஆயுதம் வைக்கப்படுகிறத புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலே வேதம் காண்பிக்கிறது. கோடரி விருட்சத்துலதான் கை வைக்கிறார். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் இப்படிப்பட்ட காட்சியை தனக்குள்ளே கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட தரிசனத்தை தனக்குள்ளே பெற்றிருந்தார். இதோ மரங்களின் வேரருகே கோடரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன மரம்? உண்மையாவே சொல்லுவேன், அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினால் ஏற்பட்ட அத்தனை மரங்கள் அதுதான். எதுக்கு கோடரி வைக்கிறாரு? எத்தனையோ மரங்களை படைச்சிட்டு அவர் சொல்றாரு, எல்லாம் நல்லது என்று கண்டார் சொல்லியிருக்கிறார். மனுஷன் புசிக்க தகாததை புசித்து கீழ்ப்படியாமையினாலே அவன் கெட்டு போகிறான். இப்ப அந்த விருட்சத்தின் விளைவினாலே முழு மனுக்குலமும் கரைபட்டு விட்டது, தேவ மகிமையற்றதாய் போய்விட்டது. இதை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் துவக்கத்திலேயே ஒரு ஆயுதத்தை காண்பிக்கிறார், கோடரி. அது வைக்கப்பட்ட இடத்தை காண்பிக்கிறார், மரத்தினுடைய வேர். இதை நாம் படிக்க வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. இதுதான், இந்த காட்சியோடு தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அங்கே காண்பிக்கப்படுகிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்ப இந்த காட்சியை தொடர்ந்துதான் அதை அடுத்து பேசுறார் 11ஆம் வசனத்துல. அப்படித்தானே இருக்கு. இந்த மரங்களின் வேற காண்பித்து கொடுத்து அதுக்கு பிறகுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தூட்டுக்கூடை அவர் கையில் இருக்கிறது 12ஆம் வசனத்துல. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து பதறையோ அவியாத அக்கினினால் சுட்டரிப்பார் என்று 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அப்ப அவர் என்ன செய்வார், எப்படிப்பட்டவர், இதெல்லாம் அங்க காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, புது உடன்படிக்கையிலே நான் பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதியை பவுல் மட்டும் இல்ல, யோவான் ஸ்நானகன் மட்டும் இல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானும் காண்பித்து கொடுக்கிறார். பாருங்க, 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை சொல்லிட்டு சொல்றார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அங்கு பேசுகிறார். அது என்ன? 16வது வசனத்துல 3 விஷயங்களை பேசுகிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று 3 காரியங்களை குறித்து பேசுகிறாரு. இந்த 3 தான் இங்கே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. இது மாம்ச இச்சை. பார்வைக்கு இன்பம் என்று பார்க்கிறாளே, இதான் கண்களின் இச்சை. புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்பதை கண்டாலே அதுதான் ஜீவனத்தின் பெருமை. என்ன புத்தி உங்களுக்கு வரப்போகுதுங்கிறது அவள் அறிந்து கொண்டால் தேவர்களை போல் ஆகிவிடுவோம். ஜீவனத்தின் பெருமை. இந்த 3மே ஆதி பெற்றோராகிய அந்த ஆதி தாயாகிய இந்த ஏவாளிடத்தில் காணப்பட்டது. அதன் மூலமாகத்தான் பெரும் சேதத்தை, பெரும் கரையை அனுபவித்தார்கள். அப்ப வேதம் நம்ம எவ்வளவா எச்சரிக்கை பாருங்க. நம்ம நினைப்போம் ஏதேன் தோட்டத்துக்குள்ளதானே இது, இந்த 3ம் காண்பிக்கப்படுகிறது, இவைகளால எச்சரிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏவாளை எது வஞ்சிக்கு, எதுல பிடிக்கப்படுறான்னு பார்த்தா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப அதே கான்செப்ட் தானே 1 யோவான் 2வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்றாரு. உண்மையே இல்லையா? அப்போ இது புது உடன்படிக்கையின் சாயலுக்கு எவ்வளவு ஒத்து இருக்கு பாருங்க. புது உடன்படிக்கையின் சபைக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய உபதேசத்திற்கு எவ்வளவு ஒத்து இருக்கு, இதை நாம் அறிய வேண்டும். ஏதோ அவர்களுக்கு ஏதோ ஏதேன் தோட்டத்தில் மட்டும் காண்பிக்கப்பட்டு நினைச்சிடாதீங்க. அதே வெளிப்பாடு
புது உடன்படிக்கையின் சபைக்கும் காண்பிக்கப்பட்டது. இதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அதுதான் படிச்சுட்டு வர்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலேயும் சிலுவை பற்றி உபதேசம் காண்பிக்கப்படுகிறது. ஏன்னா அவங்க தவறின அந்த தவறை போல புது உடன்படிக்கையின் சபையும் தவறிவிடக் கூடாது என்பதற்காக எச்சரிக்கும்படி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆவியானவரால் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனாலதான் நம்முடைய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஆரம்பத்திலே அவர் ஜெயித்தார். அவர் உபவாசம் பண்ணின பின்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3 சோதனைகள் அவர் அனுபவிக்கிறார். முதலாவது சோதனை மாம்ச இச்சை தூண்டக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. அவருக்கு பசி உண்டாயிட்டு இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சோதனைக்காரன் அவரிடத்தில் பேசுகிறதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம அந்த 2 பகுதியிலையும் மத்தேயு 4 அல்லது லூக்கா 4 2 இடத்திலுமே பார்க்க முடியும் 3 சோதனைகள் காண்பிக்கப்படுகிறது. அப்ப கல்லுகள் அப்பா மாத்திரம் என்ன அர்த்தம்? அவருக்கு பசி உண்டாயிட்டு இந்த மாம்ச இச்சையை தூண்டி விடும்படிக்கு அங்கு முதல் சோதனை காணப்பட்டது. 2வது அவரை தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல நிறுத்தி இங்கிருந்து தாளகுதியும், ஏனெனில் நீ தேவனுடைய குமாரன் ஆனால் நீ இங்கிருந்து தாளகுதியும், ஏனெனில் அவர் வசனம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர்கள் உம்மை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் தூதர்கள். அப்ப நீர் சாதாரண மனுஷன் இல்ல, நீர் தேவனுடைய குமாரன், நீர் யார் என்பதை காண்பியும், மேலிருந்து குதிச்சு சாகசம் பண்ணி காண்பியும். ஏன்னா தூதர்கள் உம்மை தங்கள் கரத்தில் ஏந்தி கொண்டு போவாங்க. நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ தேவனுடைய குமாரன், நீங்க தேவனுடைய குமாரனால் தாழ குதியும். அப்ப அவன் எதை காண்பித்து கொடுக்கிறான் அப்படின்னா, பெருமையை, தான் எப்படிப்பட்டவர்ங்கிறத காண்பியும். நீ சாதாரண மனு கிடையாது, நீ கீழே விழுந்து நீ மேலந்து வந்தா நீ அடிபடாது, உண்மை தூக்கிட்டு போறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நீ சாதாரணமானவர் கிடையாது, உனக்கு பின்னால் அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. இது ஜீவனத்தின் பெருமைக்குள்ள நடத்தக்கூடியது. அதை தொடர்ந்து பார்க்கிறோம். உலகத்தையும் அதனுடைய சகல ராஜ்யங்களையும், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளுடைய மகிமையும் ஒரு நிமிஷத்துல காண்பித்துன்னு சொல்லி லூக்கா 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, அப்ப இது என்ன இச்சை? இது கண்களின் இச்சை. இந்த 3 விதமான இச்சைகளினாலே சத்துருவானவன் போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இவைகளை ஜெயித்தவராய் நமக்கு முன்பாக ஆண்டவர் அவைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, இதெல்லாமே புது உடன்படிக்கையின் சபையார் அறிந்து அனுபவிக்க வேண்டிய அற்புதமான சத்தியங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவன் சொல்லுகிற இந்த காரியங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் சொல்லி 5ஆம் வசனத்துல சொல்லும் போது, அவன் எதுல விழுந்து வீழ்ச்சி அடைந்தானோ அதே காரியத்தை அங்க முன் கொண்டு வந்து வைக்கிறான். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எசேக்கியேல் 28வது அதிகாரம், ஏசாயா 14வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது விடிவெளியின் மகனாகிய அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியாகிய லூசிபரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதல பாதாளத்திலே தள்ளுண்டு போனான். உன் வாத்தியங்களும் கீத வாத்தியங்களும், உன் முழக்கம் உன் கீத வாத்தியங்களும் என்ன செய்துட்டு பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ஏசாயா 14வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். அதனுடைய பின்னணி என்னன்னு கவனிச்சா, நான் வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானுடைய சிங்காசனத்துக்கு ஏறிடுவேன், நான் அவருக்கு ஒப்பாயிருப்பேன்னு சொல்லி என்ன என்ன வந்துச்சு? அவனுக்கு பெருமை வந்து விட்டது. அதனால இன்னைக்கும் அந்த பெருமையை கொண்டுதான் இன்னைக்கும் அநேகர் வீழ்த்த பார்க்கிறான். இப்ப ஆதாம் ஏவாள்ட்டு, இப்ப ஏவாள்ட்டு எப்படிதான் வந்து நிக்கான்னா, நீங்க புசிக்கும் நாளிலே எப்படி இருப்பீங்க? தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா அவனுக்கும் அதான் ஆசை, தேவனை போல மாறிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை, வீழ்ச்சி அடைந்தான். அப்ப அதே போல அப்படிப்பட்ட ஆசை இவர்களுக்குள்ளையும் கொண்டு வந்து வீழ்ச்சி அடைய செய்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேதத்துல வாசு பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் யாக்கோபு 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயாவில சொல்லும் போது ஏசாயா 10வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? அப்படியே எழுதுகிறார். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் கோலானது பாருங்க, தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினார் போலவும் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்றார். உயிரற்ற ஒண்ணு
உயிரற்ற ஒன்று எவ்வளவு தாழ்மையா இருக்கணும் பாருங்க. அவ கோடரி தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அப்படியே எழுதுகிறார் ஏசாயா 10:15. அப்ப இந்த பெருமையும் மேட்டிமையும் பெரும் வீழ்ச்சிக்குள்ளே நடத்தும். அறைக்குள்ள சபைகளுக்கும் இவ்விதமான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நாம் இதுல கவனம் உள்ளவர்களாய், எச்சரிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அதனைத் தொடர்ந்து 8ஆம் வசனத்துல 7 மற்றும் 8 நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, தாங்கள் தவறு செய்து முழு மனுக்குலமும் இப்போ கரைப்பட்ட ஒரு நிலைமை தான். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் என்கிற அந்த ஆதி பெற்றோர் வாயிலாகத்தான் அடுத்தடுத்த தலைமுறை எழும்பினது. ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த உலகத்தின் குடிகளும் இவர்களுடைய மீறுதலினாலே கரைபட்டு போனது, மரணத்திற்குள்ளானது என்பதை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? உடனே உங்களுடைய மனதில் பட்டதெல்லாம் அத்தி இலைகளை, தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளை தைத்து அதை போட்டு கொண்டார்கள். அத்தி இலைகள், அத்தி இலை எதற்கு அடையாளம் அப்படி சொன்னா, பொதுவா அத்தி மரம் யூத ஜனத்தை குறிக்கும், யூத ஜனத்தை குறிக்கும். அத்தி இலைகள், அத்தி மரம் அப்படின்னாலே யூதர்களை குறிக்கும், யூத ஜனத்தை குறிக்கும் என்றெல்லாம் நாம் நன்கு அறிவோம். அப்படி வருகைக்கான அடையாளத்தை குறித்து பேசும்போதும் அத்திமரம் தொழிலும் விடும்போது அவர் வாசல் அருகே நிற்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். அப்போ இந்த அத்திமரம் என்பது யூத தேசத்தை, யூத ஜனத்தை குறிக்கும். அப்ப இந்த அத்தி இலைகளை உடுத்திக் கொள்வது என்பது, அதை நான் அறிய வேண்டியது. இந்த அத்தி இலைகள் எதுக்கு அடையாளம்? இந்த அத்தி இலைகள் ஆண்டவர் பிற்பாடு மாற்றுகிறார். அத்தி இலை ஆடையை ஆண்டவர் அகற்றி மனுஷனுக்கு தோளுடைகளை உடுத்தினார் என்று சொல்லி இதே 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆங்கிலத்தில் கோட்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மிருகத்தினுடைய தோல் அவர்கள் மேல் போர்த்தப்பட்டது. ஒரு மிருகத்தை அடிக்காம அவருடைய தோல் எடுக்க முடியுமா? தோலை கூட அப்படின்னா கொடுக்குமா? தோலை கூடனா கொடுத்துருமா? இல்ல, அது அடிக்கப்பட்டது. ரத்த சிந்தாமன் தோல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியவே முடியாது. அப்ப அந்த நாட்கள்ல ஆதாம் ஏவாளுடைய அந்த வீழ்ச்சியை தொடர்ந்து அதை ஈடுகட்டுவதற்கு, அதற்கு ஒரு பலியை ஆண்டவர் முன் நிழலாய் காண்பிக்கிறார். அந்த ஒரு பலியே எல்லாவற்றுக்கு தீர்வல்ல, ஒரு முன் அடையாளமாக காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு மேன்மையா இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ரொம்ப நேர்த்தியா காண்பிக்கப்படுகிறது. அப்ப அத்தி இலைகள் ஆண்டு நினைச்சேன் அகற்றுகிறார், அவர்களுக்கு தோளுடைகளை உண்டாக்குகிறார். அப்ப என்ன அர்த்தம்? அத்தி இலைகள் அகற்றப்பட்டு தோளுடைகள் கொடுக்கப்படுவது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது என்று சொன்னால், பழைய உடன்படிக்கையை அனுபவித்து வந்த யூத கலாச்சாரம், பழைய உடன்படிக்கையிலே நியாயப்பிரமாணத்தை தழுவி கொண்டு வந்த அந்த யூத முறைமையை கர்த்தர் மாற்றி புது உடன்படிக்கையின் சாரத்தை பலியினால் உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர் புது உடன்படிக்கையின் சபையை நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். இதெல்லாம் நமக்கு முன் அடையாளமாக, முன் அறிவிப்பாக அங்கேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் உடை மாற்றத்தை கவனிங்க. அத்தி இலைகளை மாற்றி ஆண்டவர் தோளுடைகளை உடுத்துகிறார். அதான் சொன்ன, அத்தி மரத்தை நீங்க பெரும்பாலும் நீங்க பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் சொன்ன ஓமைகள் எல்லாம் எடுத்து பாருங்க. அத்தி மரம் முழுக்க முழுக்க நியாயப்பிரமாணத்தை குறிக்கும். நியாயப்பிரமாணம், அதாவது யூத ஜனங்கள் பற்றி கொண்டிருந்த நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாண காலத்தில் இருந்த யூத ஜனத்தை குறிக்கும். அதனாலதான் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இதனுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு அவர் முதலாவதை நீக்கி போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவது என்ன செய்கிறார்? நீக்கி போடுறார். அப்ப இதை அப்படியே இந்த அத்தி இலைகளையும் தோல் உடைகளையும் கவனிக்கும் போது நமக்கு என்ன வெளிச்சத்தை தேவன் தருகிறார்? தோல் உடைகளை நிலைநிறுத்தும்படிக்கு அத்தி இலைகளை, அத்தி உடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். எல்லாம் வசன ஆதாரத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன்.
எல்லா வசன ஆதாரத்தோடு கூட. அதனாலதான் அதே எபிரேயர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 7:18 சொல்லப்பட்டிருக்கு, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. மாற்றப்பட்டது. அதே எபிரேயர் 8வது அதிகாரம் 7ஆம் வசனத்துக்குள்ளே நான் வாசிக்கும் போது, அந்தபடி அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. ஆண்டு ஏன் தோளுடைகளுக்கு இடத்தை தேடினார்? அத்தியலைகளுக்கு இடம் இல்லை. அத்தியலைகள் பிழையானது. மனுஷன் தன்னுடைய சுயநீதிகளை நிலைநிறுத்துவதற்கு அடையாளமாய் அந்த அத்தியலைகள் தைக்கப்பட்டு ஆடைகளாக உடுத்தப்பட்டிருக்கிறதை தேவன் கண்டார். அதனாலதான் உங்களோடு கடந்த தியானத்தில் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது, யூத ஜனம், இஸ்ரவேல் ஜனம் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறது. அதனாலதான் ரோமர் 10வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தும்படி தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கு பேசுகிறார். இதுதான் அவர்கள் மனம் திரும்பாத நிலைமைக்கு காரணம். அத்தி இலைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காஞ்சி என்ன செஞ்சிடும்? இலையை சேகரித்து வச்சு பண்ணா அது காஞ்சி என்ன செஞ்சிடும்? ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா தோளுடை, இந்த தோளுடைய கவனிச்சு பார்த்தா எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. ஒரு மிருகம் அங்க அடிக்கப்படுகிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு முன் நிழல். இதை மறந்து விட வேண்டாம். தேவன் பாருங்க, வீழ்ச்சி அடைந்த மனு குலத்தை எதனால உடுத்துவிக்கிறார்? வீழ்ச்சி அடைந்த கரைபட்டு போன மனு குலத்தை, மனித சந்ததியை எதனால உடுத்துவிக்கிறார்? பலி செலுத்தப்பட்ட ஒரு மிருகத்தின் தோல். இதை நாம் கவனிக்கும் போது, எந்த மிருகம் அடிக்கப்பட்டதோ அந்த மிருகத்தினுடைய தோல் தான் அவர்களுக்கு ஆடையாக உடுத்தப்பட்டது. அப்ப எதுக்கு அடையாளமா இருக்கிறது? நாமும் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானில் என்று சொல்லி 1 பேதுரு 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. அவர் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அந்த பலியிலே ஆண்டவர் நிறைவேற்றி, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அந்த பலியிலே, கிறிஸ்து என்னும் பலியிலே நிவர்த்தியாக்கி அவருடைய சாயலை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எந்த மிருக ஜீவன் அடிக்கப்பட்டதோ அதனுடைய தோல் தான் யாருக்கு கொடுத்தப்பட்டது? ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தப்பட்டது. அதே போல யார் நமக்காக பலியானாரோ அவருடைய சாயல் தான் நமக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருந்தபடியினால் தான் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதுதான் பலி. ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நீ நான் கிடையாது. இனிமே சாயல் எந்த சாயல் தான் வெளிப்படும்? இந்த பலியை தொடர்ந்து எந்த சாயல் தான் வெளிப்படும்? கிறிஸ்து. அதனாலதான் ஞானஸ்நான சத்தியத்திலையும் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து நம்மில் பிழைத்திருக்கிறார் என்பதை கொலோசியர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காண்பித்துக் கொடுக்கிற அந்த சத்தியத்தை அறியும் போதும் கூட வேதம் என்ன சொல்லு தெரியுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படுறத கொலோசியர் 2:12 சொல்லும்போது சொல்றாரு, அவரோடு கூட அடக்கம், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட எழுந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பாருங்க. அப்ப பழைய ஆதியில இருந்த பெற்றோர் அவர்கள் கரைபட்டு போனார்கள், தகாததை செய்து தேவனற்ற நிலைமைக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். இந்த வீழ்ச்சியை ஈடுகட்டுவதற்கு தேவனுடைய மனதில் இருந்த அந்த நோக்கம், அந்த மனதில் இருந்த திட்டம் என்ன? அவர்களுக்காக அங்கு ஒரு பலி ஏற்படுத்தப்பட்டு அந்த முந்தின ஆடையை கர்த்தர் களைந்து பிந்தின ஆடையை உடுத்துவிக்கிறார். அதை நாம் கட்டாயமா நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த வேதபாட வகுப்பிலே பிரியமானவர்களே, புது உடன்படிக்கையின் சத்தியத்தை மாறி மாறி ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். அந்த பழைய வஸ்திரம் களைந்து போடப்படுகிறது. இதைத்தான் எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புது உடன்படிக்கையுடைய சத்தியமே என்ன? பழைய மனுஷனை களைந்து, பழையதை களைந்து, பழைய உடன்படிக்கையை களைந்து, பழைய நியாயப்பிரமாணத்தை களைந்து, நியாயப்பிரமாணத்தை களைந்து தான் இருக்கு. எபேசியர் 2:15 வாசிக்கும் போது சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அந்த மிருகம் அடிக்கப்படும், அந்த மாம்சம் வெளிப்படும் போது அத்தியலைகள் என்ன? அத்தியலைகளுக்கு இடம், சத்தமா சொல்லுங்க, அத்தியலைகளுக்கு இடம் இல்லை. சுயநீதிக்கு இடம் இல்லை. சுயநீதிக்கு இடம் இல்லை. சுய எண்ணங்கள், சுய நீதி அத்தனையும் அகற்றப்படுகிற ஒரு அற்புத காட்சியை தேவன் காண்பிக்கும் போது, அப்ப ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உடுத்துவிக்கிற விதத்திலே நமக்கு புது உடன்படிக்கையின் சத்தியமானது தெள்ள தெளிவாக விளக்கப்படுகிறது. மனுஷன் தன் சுய யோசனையிலே எழுப்பி வைத்த அத்தி இலைகளின் ஆடைகள் இப்பொழுது களைந்தெறியப்பட்டு அவர்களுக்கு தோல் உடைகள் உடுத்தப்படுகிற அற்புத காட்சியை தேவன் காண்பிக்கிறார். இதன் புது உடன்படிக்கையுடைய சிறப்பு அம்சம். அதனாலதான் பாருங்க, நம்ம அதை முதலில் சொன்னது போலதான் கோடரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்த உடனே உன்னை வெட்டி எடுக்கணும், அதான் அவருடைய நோக்கம். இப்போ புது உடன்படிக்கை ஆரம்பிக்கும் போது அந்த புதிய ஏற்பாட்டு முதல் துவக்கத்திலேயே ஒன்றை வெட்டி காலி பண்ணணும். அதுக்கு தான் அவர் வந்து நிற்கிறார், கோடரியை காமிச்சுக்கிட்டே இருக்கார். ஒன்றை வெட்டி எடுக்கணும், அதுக்கு தான் அவர் வந்திருக்கார். சிசரோட வரல, கோடரி ஆக்ஸோட வந்திருக்கிறார். அப்ப அதைத்தான் நம்ம அங்கேயும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த உடை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் முதலாவது இந்த சத்தத்தை கொடுக்கும் போது ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? முதல்ல மனுஷன் ஆண்டவர் தேடி வர. நல்லா கவனிக்கணும், தேவன் பாவியான மனுஷன், இப்ப ஆதாம் பாவியாக்கப்பட்டாச்சு. ஏன்னா அந்த ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்பதை ரோமர் 5வது அதிகாரம் 12, 14, 17, 19 எல்லாவற்றிலும் வாசிக்க முடியும். அப்போ இங்க வேதம் என்ன வெளிச்சத்தை தருகிறது? இந்த மனுஷன் பாவி ஆயிட்டான். தேவன் பாவியை தேடி வரும்போது எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்திலையும் முதல் கேள்வியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மனுஷன் பாவி தேவனை தேடி வரும்போது அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி வருகிறான். இது அப்படி ரிவர்ஸ்ல வருது. சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் எங்கே? ஆதாமின் எங்கே இருக்கிறாய்? வேர் ஆர்ட் thou? புதிய ஏற்பாட்டிலும் கேட்கிறாங்க, அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? எங்கே பிறந்திருக்கிறார்? பழைய உடன்படி பழைய இதுல பார்க்கிறோம். ஆதாமோடு செய்த, நல்ல கவனிக்கணும். ஏன்னா ஆதாமோடு அவர் ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருந்த, அது உடைச்சாச்சு. பாவம் செய்து உடைத்து போட்டாச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஓசியா 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஆதாம் உடன்படிக்கை மீறின விஷயத்தை அங்கே வெளிப்படுத்தாயிச்சு. ஓசியாவிலையும் உடன்படிக்கை மீறப்பட்டு உடன்படிக்கை எல்லாம் சதுரி போகிறது. இங்கே ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் பாவியை தேடி வருகிறார், அங்கே பாவி கர்த்தரை தேடி வருகிறான். ரெண்டு பேருமே என்ன கேள்வியோடு வராங்க தெரியுமா? எங்கே எங்கே என்கிற கேள்வியோடு வருகிறார்கள். ஏன் தெரியுமா? இதை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது இங்கேங்கிறது உடன்படிக்கை முறிந்து போய்விட்டது. அங்கே எங்கே என்று கேட்பது புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட போகிறது. ஆண்டவர் இங்கே அதான் கேட்கிறார், எங்கே என்று கேட்டு அதை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் இரட்சகரை வெளிப்படுத்துகிறார். 15ஆம் வசனத்துல ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்று சொல்லி சொன்னார். ஆண்டவர் புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பாருங்க, புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இதான் உடன்படிக்கை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்
இங்கே பேசப்படுகிறார். ஸ்திரீயின் வித்தாக அறியப்பட்டவர் இங்கே பேசப்படுகிறார். அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் கவனிக்கும் போது, சாஸ்திரிகளும் எங்கே என்று பார்க்கும்போது, கேள்வியோடு வரும்போது, ஸ்திரீயின் வித்தாக அங்கே இரட்சகர் இயேசுவை கண்டறியக்கூடிய பாக்கியம் இருந்தது. இங்கேயும் ஆதாமின் எங்கே இருக்கிறாய் என்று வரும்போது, அங்கே பிந்தின ஆதாமை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கிறது, அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கடைசியா நான் இன்னும் ஒரு சில பகுதியை மட்டும் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, மனுஷனுடைய பாவத்தினால பாவமும் மரணமும் உலகத்தில் பிரவேசி என்பதை ரோமர் 5 தெள்ள தெளிவாக வாசிக்கிறோம். ஏன்னா இந்த பாவத்தினால சாபமும் தேசத்தை, உலகத்தை பற்றி பிடிக்கிறது, மனுக்குலத்தை பற்றி பிடிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 16ஆம் வசனத்திலிருந்து அவர் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொல்றார். 17ஆம் வசனத்துல பூமி உன் நிமித்த சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையில் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்க மண்ணுக்கு திரும்பாய் என்று சொல்லி சில சாபமான வார்த்தைகளை ஆண்டவர் கூறுகிறார். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டார். முன்பு பாவம் இடம்பெற்று பாவத்தினாலே சாபமும் மனுக்குலத்தை தொடர்ந்து வருகிறது. அதனாலதான் நீங்க இயேசு கிறிஸ்துவ குறித்த காரியங்களை அதுக்கு அடுத்த பலியில நீங்க பார்க்க முடியும். அப்ப பலியின் மூலமா அதை தேவன் சரிபடுத்துகிறார் என்கிற ஒரு அற்புத வெளிச்சத்தை அன்றைக்கு அன்று முன்னலாய் காண்பித்து விட்டார். அப்ப பாருங்க, முதல்ல பாவம் வருது, பாவத்தை தொடர்ந்து சாபமும் இடம்பெறுகிறத வசனம் காண்பிக்கிறது. அதனை தொடர்ந்து பலி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க தாராளமா பார்க்கலாம். 21ஆம் வசனத்துல பலியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இது எதுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, பாவமும் சாபமும் இந்த ரெண்டையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிகரித்தார். ஆக இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயும் புது உடன்படிக்கையினுடைய சத்தியம் மேன்மையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்மில் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டாம், அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பாவமானார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அவர் நமக்காக அவர் சாபமாகின்று இந்த ரெண்டையும் உள்ளடக்கிதான் இங்கு பலி காண்பிக்கப்படுது. இதுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை குறித்த அற்புதமான வெளிப்பாடு. நீங்க ஐயோ நான் பாவத்துல தடுமாறுறேன், பாவத்தினால சாபம் என்ன தொடருதோ, எதுவும் இங்க வழி வராது. ஏன்னா அதுக்கு அடுத்து பலியை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால இந்த பலியிலே அத்தனை பாவங்களும் அத்தனை சாபங்களும் மாண்டு விடுகிறது, நிவிருத்தியாக்கப்படுகிறது. இந்த வெளிச்சத்தையே தேவன் இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல தெள்ள தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் பாவமானார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்? ஆதாமின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட, ஆதாமின் மூலம் வெளிவந்து உலகத்தினுடைய எல்லா சந்ததிகளையும் கரைப்படுத்தி கொண்டிருக்க போகிற எல்லா சந்ததியினுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியானா. அது மாத்திரம் இல்ல, அந்த சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தியாக்கப்படுகிற அந்த செய்தி மட்டும் இல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த சாபங்களும். ஏன்னா பாவத்தை தொடர்ந்து சாபம் வருகிறது. curse or curses followed after sin. பாவத்தை தொடர்ந்து சாபம் தொடர்கிறது. இந்த ரெண்டையும் கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவைக்கு உட்படுத்தினார். ஆகவேதான் இந்த பாவமும் அதை தொடர்ந்து வந்த சாபமும் இந்த ரெண்டையும் தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல தேவன் பலியை காண்பிக்கிறார். நம்ம அதை விளங்கிக் கொள்ளணும். இந்த பலியின் மூலமா தான் சகலத்தையும் ஆண்டு என்ன செய்ய முடியும்னா பரிகரிக்கிறார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை தேவன் காண்பிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா? 23-24 வாசிக்கிறோம்.
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டா, அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவருச்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். அது என்ன வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் என்று சொல்லும்போது, இந்த சுடரொளி பட்டயம் என்பது நமக்கு தெரியும். பட்டயம்னாலே அது வெட்டக்கூடியது. பட்டயம்னாலே அது தாக்குதல் அல்லது வெட்டக்கூடியது. அது ஒரு மரணத்துக்கும் அடையாளம். இது மறுக்கவே முடியாது. என்ன பட்டயம் என்றாலே அதுதான். ஏன்னா பட்டயம்னாலே ஆண்டவர் ஒரு கொடிய தண்டனைக்கு அடையாளமாகவே காண்பித்துக் கொடுக்கிறது. எசேக்கியேல் 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல சொல்றார், பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகங்கள், இது எல்லாம் கொடிய தண்டனைகளுக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறவைகள். அப்போ இந்த பட்டயம் எதுக்கு அடையாளமா இருக்கு? கொடிய தண்டனைக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்கள். ஏதேனுக்கு போகிற பாருங்க, அந்த வழி அவர் அடைக்கும்படி அடைத்து என்ன செஞ்சாரா, வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தா. அங்க உள்ள போக முடியாது. கிறிஸ்து இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. இதுதான் நமக்கு அந்த வெளிச்சத்தை தேவன் தந்துகிட்டே இருக்கிறார். அந்த பட்டயம் யார் மேல் விழுந்திருக்கு தெரியுமா? உண்மையாவே நம்ம மேலதான். நம்ம தான் மரணத்திற்கு பாத்திரவான்கள். அந்த கொடிய தண்டனைக்கு அடையாளம் இருக்கக்கூடிய பட்டயம், நம்ம நினைப்ப ஏதோ பாதுகாப்பு என்று மட்டும் நினைச்சிருவோம். இல்ல, அந்த பட்டயம் எதுக்கு அடையாளம் அப்படி சொன்னா, உண்மையாவே நம்ம உள்ள போக முடியாது. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அழகா போட்டிருக்கு. ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய, அதுக்குள்ள போக முடியாது. அது மேல விழுந்துரும். ஏன்னா பாவிகளாகிய நம்மை பட்சிக்கிறதுக்கு அந்த பட்டயம் எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கிறது. அங்கதான் பாதுகாப்பு, இங்க பாதுகாப்பு இல்ல. பாவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்ப சுடரொளி பட்டயம் எதுக்கு? ஜீவரிச்சத்துக்கு யாரும் போக முடியாது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனற்ற நிலைமையில இருந்தோம். நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்களாய் வாழ்ந்து வந்தோம். உள்ள யாராவது நான் என்னன்னைக்கு அந்த நித்திய ஜீவனை பெறணும், நித்திய ஜீவனை பெறணும்னு வாஞ்சித்து உள்ள வந்தோம்னா பட்டயம் அவ்வளவுதான், ஒரு வெட்டிடும். ஏன்னா உள்ள வர முடியாது. சுடரொளி பட்டயம் இருந்துகிட்டே இருக்கு. பாவிகள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிரும்? வெட்டிடும். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஜீவ விருட்சத்தை அனுபவிக்க முடியும் என்றென்றைக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் மரணத்திலிருந்து நீங்களாகி அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18 நினைக்கிறத ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் மரணத்தை விட்டு நீங்கி அந்த சுடரொளி பட்டயத்துக்கு அவன் நீங்களாகிறான். அவன் ஏன் காவல் வைத்தார் அப்படின்னு சொன்னா, பாவிகள் ஜீவ விருட்சத்தை கண்டடைய முடியாது. ஜீவ விருட்சம் வெளிப்படுத்தல காண்பிக்கப்பட்டிருக்க ஜீவ விருட்சம் என்றென்றைக்கும் தேவனோடு உள்ள வாழ்க்கை அனுபவிப்பது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சுடரொளி பட்டயத்தில் வெட்டப்பட்டு போகாம உள்ள போகவே முடியாது. சுய முயற்சியில உள்ள போகவே முடியாது. அப்ப இந்த பட்டை எப்பொழுதுமே நம்ம மேல விழுந்துகிட்டே தான் இருக்கும். மரணத்திற்கு பாத்திரவான், நீ ஜீவ விருட்சத்தை புசிக்க தகுதியற்றவன், ஜீவ விருட்சத்தை அனுபவிக்க தகுதியற்றவள் என்று அந்த சுடரொளி பட்டயம் உள்ள விடாது. அது அவ்வளவுதான். ஏன்னா நம்ம மரணத்திற்கு பாத்திரவான்களாய் காணப்பட்டிருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டாரே. இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை தான் இங்கே ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். பாவம் உள்ளே பிசாசினுடைய தந்திரத்துக்கு உட்பட்டு ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறாள். அதை தொடர்ந்து முழு மனுக்குளமும் கரைபடுகிறது. முழு மனுக்குலத்துக்கும் கரையை உண்டாக்குகிற ஆதி பெற்றோருடைய நிலவரத்தை நாம் பார்த்தோம். பாவம் பிரவேசிக்கிறது, அதை தொடர்ந்து சாபம் பிரவேசிக்கிறது. இந்த ரெண்டையும் பரிகரிக்கும்படிக்கு அங்கே ஒரு பலி பிரவேசிக்கிறது. எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? அப்ப எந்த மனுஷால பாவம் வந்ததோ,
எந்த மனுஷியால சாபம் வந்ததோ அந்த மனுஷி மேல பலியினுடைய சாயல், பலியினுடைய ஆடை அங்கே போர்த்தப்படுகிறது. நாமும் அந்த ஆதாம் ஏவாளுடைய இரத்தத்துக்கு உள்ளானவர்களா இல்லையா? உள்ளானவர்களா இருந்தோம். நாமும் பாவிகள் தான். பிறக்கும் போது எல்லாரும் பாவிகள் தான். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்க்கும்படிக்கு நமக்காக பாவமான, நமக்காக சாபமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து நாம் கொடிய மரணத்திற்கு நீங்கினவர்களாகி ஜீவனுக்கு உட்பட்டிருக்க நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த பைபிள் ஸ்டடியில் உங்களோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். அது 4, 5 கூட கடந்து போகும். இதோ ஒரு அதிகாரம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில அதிகாரங்களை கூட நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். ஆனபடினால் இன்றைக்கு நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தையின்படி சர்ப்பமானது எவ்வளவு தந்திரமா வஞ்சிக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் அந்த சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை ஆண்டவர் புது உடன்படிக்கை சபைக்கும் காண்பித்து கொடுக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்ல, 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 12, 13, 14 சபையானது, சபையினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அது காண்பிக்கப்படுகிறது. வஞ்சிக்கப்பட்டக்கூடாது சொல்லி காண்பிக்கப்படுகிறது. முடிவிலே நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை காண்பிக்கிற முகாந்திரமாகவும் இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய காட்சி அங்கே காண்பிக்கப்படுகிறது. நம் இருக்க இடத்தில் ஆண்டவரே, உண்மையாவே இந்த ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே சிலுவை பற்றிய உபதேச